உங்களுக்கு வேண்டுமானால் கள நிலவரத்தை தெரிந்தும் உங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, உங்கள் தொண்டர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, உங்கள் தொண்டர்களை நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நீங்கள் கிண்டல் தோணியிலே கொச்சைப்படுத்தி பேசுவதை எங்களைப் போன்ற கோடிக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன செய்தி சொல்ல வருகிறீர்கள்? இதைவிட நையாண்டியாக எங்களால் பேச முடியும். இதைவிட அருவருக்கத்தக்க கேவலமான பேச்சுகளிலே, வார்த்தைகளிலே பேசுவதற்கெல்லாம் எங்களிடத்தில எந்த தயக்கமும் கிடையாது. எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் நேற்றைய எழுச்சி பயணத்திலே உங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆகவே எடப்பாடியார் இன்னும் 100 ஆண்டுகள் உடல்நலத்தோடு வாழ வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் என்கிற அந்த வார்த்தை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. இந்த நாட்டு மக்கள் அதை நிச்சயமாக உருவாக்கி தருவார்கள். மக்களுடைய ஆதரவை இன்றைக்கு ஒரு எளியவர் பெற்றிருப்பது உங்களுக்கு எல்லாம் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உங்கள் வார்த்தைகளிலே எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நிரந்தர பொதுச் செயலராக எடப்பாடி மட்டும்தான் இருக்க முடியும் என்று நீங்கள் எந்த தோணியிலே சொல்லியிருந்தாலும் அதுதான் நிஜம். அதுதான் கள நிலவரம், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம்.